ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தக்காளி சாதம். இதுக்கு நான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸு நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கடுகு எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு, தனி மிளகாய்த்தூள், உப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை ஒரு 3 எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன், தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பெரிய தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுட்டு தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது தக்காளி சாதம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த அப்புறம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி என்ற அளவில் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. அதோட முந்திரியை சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதோட அந்த வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.